நான் உங்க ரூம்குள்ள இருந்ததையே அம்மாவால பொறுத்துக்க முடியலையே. அவங்க எப்படி என்ன மருமகளா ஏத்துப்பாங்க? அத நினைச்சாதான் கவலையா இருக்கு. நீ வீணா மனசு போட்டு எதுவும் குழப்பிக்காத. அப்பா அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்குறேன்னு சொல்லியிருக்காருல. கண்டிப்பா அம்மா நம்ம காதலுக்கு சம்மதம் சொல்லுவாங்க. நீங்க சொல்றதெல்லாம் கண்டிப்பா நடக்குமா மாமா? கண்டிப்பா நடக்கும். என்ன இப்படி பாக்குற? நான் உன்னை சமாதானம் பண்றதுக்காக இப்படி பேசுறேன்னு நினைக்கிறேன். சரி, இந்த 2 விரல்ல ஒண்ணு தொடு. அம்மா உன்னை ஏத்துப்பாங்களா இல்லையான்னு இப்பவே தெரிஞ்சுக்கலாம். என்ன பாக்குற? உன் திருப்திக்காக நீ பிள்ளையார் வட்டம் போட்டு பாப்பல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். இந்த 2 விரல்ல ஒண்ணு தொடு. அம்மா உன்னை ஏத்துப்பாங்களா மாட்டாங்களான்னு இப்பயே தெரிஞ்சுக்கலாம். சூப்பர். இந்த விரலை தொட்டா அம்மா உன்னை மருமகளை ஏத்துப்பாங்கன்னு நினைச்சிருந்தா. நீ கரெக்டா அந்த விரலை தொட்டுட்ட. அப்போ இந்த விரல்ல என்ன மாமா நினைச்சிருந்தீங்க? அந்த விரலையும் அதே தான் நினைச்சிருந்தேன். நீ எந்த விரலை தொட்டு இருந்தாலும் அம்மா உன்னைதான் மருமகளை ஏத்துப்பாங்க. போங்க மாமா, இது போங்க. அப்படியெல்லாம் இல்ல. உன் விஷயத்துல நான் நெகட்டிவா யோசிச்சதே இல்லை. என்னைக்கும் எப்பவும் பாசிட்டிவா தான் யோசிப்பேன். ஏன்னா நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதான் வாழ்க்கைன்றதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு. சோ நீ வேணா பாரு, அம்மா உன்னை கண்டிப்பா மருமகளை ஏத்துக்கு தான் போறாங்க. நம்ம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா வாழப்போம். பிஸியா டைரி எழுதிட்டு இருக்கீங்களோ? ஆமா. மித்ரா பேருக்கு முன்னாடி நம்ம ஆதிக்கடவுர் பரம்பரை பேரை சேர்த்துக்க நம்ம குடும்ப சம்பிரதாயப்படி நம்ம முன்னோர்கள் கிட்ட சம்மதம் வாங்க பூஜை பண்றா இல்லங்க. என்னங்க என்னங்க
நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேக்குறீங்களா? கேட்டுக்கிட்டு தான் இருக்கா அகிலா. இந்த சடங்கு சம்பிரதாயத்துல மித்ராவுக்கு அவ்வளோ இன்வால்வ்மெண்ட் இல்லைன்னு தான் எனக்கு தோணுதுங்க. என்னங்க, நான் சொல்றத கேக்குறீங்களா? கேட்டா அகிலா. மித்ரா இந்த காலத்து பொண்ணு, மாடர்ன் கேர்ள் வேற, அப்படிதான் இருப்பா. ஆ? ஏங்க, அவ அப்படிதான் இருப்பான்னு சாதாரணமா சொல்றீங்க? இத பாருங்க, இது வெறும் பேர் மாத்திர சடங்கு இல்லைங்க. மித்ராவை நம்ம குடும்பத்துல ஒருத்தியா ஏத்துக்க நம்ம முன்னோர்கள் கிட்ட சம்மதம் வாங்குற முக்கியமான சடங்கு. அது உனக்கு தெரியுது, மித்ராவுக்கு தெரியலையே. என்ன பண்றது? இன்னைக்கு பூஜையில இருந்த மித்ராவை நான் கவனிச்சேங்க. மித்ரா என்ன திருப்தி படுத்துறதுக்காக மட்டும்தான் பூஜையில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுதுங்க. மத்தபடி மித்ராவுக்கு இந்த சடங்கு சம்பிரதாயத்துல எல்லாம் பெருசா நம்பிக்கை இல்ல போல இருக்கு. முதல் நாள் பூஜையில மித்ராவோட நடவடிக்கை எனக்கு கொஞ்சம் கூட திருப்தியா இல்லைங்க. இதுல இவ 3 நாள் பூஜைய நல்லபடியா முடிச்சு நம்ம முன்னோர்கள் சம்மதத்தை எப்படிதான் வாங்க போறாளோ, அத நினைச்சாலே எனக்கு கவலையா இருக்குங்க. நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன், இவர் அப்படி என்ன டைரியில எழுதிட்டு இருக்காரு? இன்று என் மனப்போராட்டத்தை சொல்ல பலவிதமாக முயன்று பார்த்து விட்டேன். ஆனால் அதை வெளியில் சொல்ல என்னிடம் வார்த்தைகள் இல்லை. இவர் மனசுக்குள்ள அப்படி என்ன போராட்டம்? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாமே. என்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன விஷயமா இருக்கும்?
என்னாச்சுன்னு தெரியலையே. அம்மா ஏதோ குழப்பத்தில் இருக்க மாதிரி இருக்காங்க. அம்மா, ஆ? ஏதோ குழப்பமா இருக்க மாதிரி இருக்கீங்களே, என்னாச்சுமா? வா. உங்க அப்பா எழுதினது. இத படிக்கும்போது மனசுல என்ன தோணுது? உங்க அப்பா அவர் மனசுக்குள்ள எதையோ வச்சுக்கிட்டு அத வெளியில சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்காருங்கிறது நல்லாவே புரியுது இல்ல? ஆமாம்மா. நைட்டு நான் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுல கூட கவனம் செலுத்த முடியாம டைரி எழுதுறதுலயே கவனமா இருந்தாரு. வரப்போற அவரோட பிறந்த நாளுக்கு என்கிட்ட என்ன பரிசு கேட்கலான்னு யோசிச்சுட்டு இருக்காருன்னு நினைச்சிட்டு நான் தூங்க போயிட்டேன். காலையில எழுந்திருச்சு பார்த்தா கசக்கி சுருட்டி வீசின இந்த பேப்பர் தரையில கடந்துச்சு. அவரோட பிறந்த நாளைக்கு அவருக்கு வேணுங்கிற பரிச என்கிட்ட உரிமையா கேக்குற உங்க அப்பாவுக்கு இந்த வருஷம் என்ன தயக்கம்னு தெரியலையே. ஒருவேளை இந்த வருஷம் அவர் கேட்கணும்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கறத என்னால கொடுக்க முடியாம போயிடும்னு அவர் மனசுல குழப்பம் வந்திருக்குமோ? உங்க அப்பா அவர் மனசுல இருக்கிற குழப்பத்தை பத்தி உன்கிட்ட ஏதாவது சொல்லிருக்காரா ஆதி? இல்லம்மா, அப்பா அதை பத்தி என்கிட்ட எதுவும் டிஸ்கஸ் பண்ணல. அப்பா அவரோட பிறந்தநாள் பரிசா என் காதலுக்கு சம்மதம் வாங்கி தரேன்னு சொன்னாரு. அவர் அந்த குழப்பத்துல தான் இருந்திருப்பாருன்னு இப்போ என்னால எப்படிமா உங்ககிட்ட சொல்ல முடியும்? இத்தனை வருஷமா உங்க அப்பா பிறந்த நாள் பரிசா என்கிட்ட கேட்ட எதையுமே நான் மறுத்ததில்ல. ஆனா இந்த வாட்டி அவர் மனசுல இருக்கிற போராட்டத்தை பார்த்தா நான் நிறைவேற்ற முடியாத ஏதோ ஒன்ன பரிசா கேப்பார் போல இருக்கு. கந்த சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகந்ததை காலையில் மாலையில் கருத்துடனாலும் பெற்றவள் குறமகள் பெற்ற வளமே முன்கை இரண்டும் முரண்பேல் காக்க கலியுக தெய்வமே கந்தனுக்கு மூற்றோனே மூசிக வாகனனே மூலப்பொருளோனே கந்தகுரு கவசத்தை கழிதோச நீக்கிடவே
சரணம் சரணம் சரணம். நானும் எவ்வளவு நேரமா இத படிச்சிட்டு இருக்கேன். இது முடிச்ச மாதிரியே தெரியலையே. ச்சே. அன்பே பேரன்பே நெடுவாழ்வின் நிறங்கள் வண்ணம் ஆகுதே ஆகுதே. உறவே நம் உறவே ஒரு அணுவின் பிரிவில் அன்பில் ஆகுதே. மித்ரா, நல்லா இருக்கு மித்ரா நீ பூஜை பண்ற லட்சணம். ஆண்டி நீங்க தானா? நான் கூட அகிலாதான் வந்துட்டாங்களோன்னு ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். ஓ, நானா இருக்கிறதுனால பரவாயில்ல. இதுவே அகிலா வந்து பாத்திருந்தா தெரிஞ்சிருக்கும் சங்கதி. ஏன் மித்ரா, இந்த மந்திரத்தெல்லாம் உன்னால மனப்பாடமா தான் சொல்ல தெரியல. அட்லீஸ்ட் புக்க பார்த்தாது ஒழுங்கா படிக்கலாம்ல. சரி அதான் வேணாம். ஏதோ பாட்டு பாடிட்டு இருந்தியே, சினிமா பாட்டா பாடுவாங்க? சினிமா பாட்டுல தான் எத்தனையோ பக்தி பாட்டு இருக்கே, அதையாவது பாடலாம்ல. ஆண்டி எனக்கு பக்தி பாட்டெல்லாம் எதுவுமே தெரியாது. காலையில இருந்து நான் இப்படி பூஜையிலேயே உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. இருக்கும் இருக்கும். அதனாலதான் கொஞ்சம் சினிமா பாட்டு பாடி என்ன நானே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். மித்ரா, நீ இந்த பூஜை விஷயத்துல இவ்ளோ அலட்சியமா இருக்கிறது சரியில்லை. 3 நாள் பூஜையில 2வது நாளே நீ இவ்ளோ தப்பு பண்ணிட்டு இருக்க. பச்சை தண்ணில குளிச்சுட்டு வந்து பூஜை பண்ண வேண்டிய நீ வெந்நீர்ல குளிச்சுட்டு வர. ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டதுக்கு நான் வெந்நீர்ல குளிச்சது அகிலாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கிண்டலா பேசுற. அகிலாவுக்கு தெரியாதுதான், ஆனா இந்த வாளுக்கும் பரிவட்டத்துக்கும் சொந்தமான இந்த ஆதிக்கடவுர் முன்னோர்களுக்கு தெரியும்ல. நீ பச்சை தண்ணில குளிச்சது கூட பரவாயில்ல மித்ரா, பூஜையாவது கொஞ்சம் சிரத்தையா பண்ணலாம்ல. இங்க பாரு மித்ரா, நீ இப்படியே அலட்சியமா இருந்து அந்த ஸ்படிக மாலை கருத்து போச்சுன்னா அதுக்கப்புறம் நீ எப்படி இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா வர முடியும்? இந்த குடும்பத்தோட முன்னோர்கள் ஆசீர்வாதம் எப்படி உனக்கு கிடைக்கும்? நாம நினைச்சதெல்லாம் எப்படி நடக்கும்? இதெல்லாம் நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ஆண்டி இந்த படிக மாலை இருக்கே, அது எத்தனை நாள் எங்கிருந்தாலும், ஏன் குப்பையிலேயே இருந்தாலும் அது கருத்து போகாது. இப்ப இருக்கிற மாதிரி வெள்ளையாதான் இருக்கும். நான் வெந்நீர்ல குளிச்சதுனாலயும் இல்ல இந்த பூஜைய முழு இன்வால்மெண்டோட செய்யாததுனாலயும் சினிமா பாட்டு பாடினதுனாலயும் இந்த ஸ்படிக மாலை கருத்து போகாது. முன்னோர்கள் அனுமதி கிடைக்கலன்னா இந்த ஸ்படிக மாலை கருத்து போகுங்கிறதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. இதெல்லாம் மூட நம்பிக்கை ஆண்டி. அகிலாண்டீஸ்வரிய ஏமாத்ததான் நான் இந்த பூஜையெல்லாம் பண்றேன். இன்னும் 2 நாளைக்கு நான் இதை இப்படிதான் பண்ண போறேன். என்னை என் போக்குல விட்டுருங்க, கண்ட்ரோல் பண்ணாதீங்க ப்ளீஸ். இந்த அறவை கட்டை வச்சுக்கிட்டு எப்படி இந்த பூஜையை முடிக்க போறேன்? ஐயோ கடவுளே. இந்த ஸ்படிக மாலை மட்டும் கருத்து போச்சுன்னா அதுக்கப்புறம் நான் நினைச்சதெல்லாம் எப்படி நடக்கும்? தேவி அக்கா, மா சொல்லுங்கம்மா. பார்வதி இன்னும் வேலைக்கு வரலையா? பார்வதி வந்திருக்குமா, பெரிய ரூம சுத்தம் பண்ண இப்பதாம்மா போயிருக்கு. அப்படியா? காலையில கிச்சன்ல வேலையை பார்க்காம பார்வதி எதுக்கு ஆதி ரூமை கிளீன் பண்ண போச்சு? சரி போய் பார்க்கலாம்.